நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பான கடிதத்தை மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்பியுள்ள நிலையில் திமுக மேயர் சரவணனின் ராஜினாமாவை மாநகராட்சி ஆணையர் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாளையங்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப்கின் ஆதரவாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி கவுன்சிலர்களாக உள்ள நிலையில் அவர்கள் திமுக மேயர் சரவணனுக்கு எதிராக மாநகராட்சி கூட்டங்களில் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வந்தனர். இதனால் நெல்லை மாநகராட்சி வளர்ச்சிப் பணிகள் முடங்கியதாக அதிமுக உள்பட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள ஏரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மணல் அள்ளிய லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அம்மாபாளையம் அருகே உள்ள ஏரியில் தனியார் நிறுவனத்தினர் நிர்ணயித்த அளவை மீறி இரவு பகலாக அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் கனிமவள கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்த ஆந்திர பக்தரிடம் பிளேடு போட்டு 15,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த லட்சுமணகுமார் தனது உறவினர்களுடன் சுவாமி தரிசனம் செய்ய தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து பாக்கெட்டில் கை வைத்து பார்த்தபோது வேட்டி கிழிக்கப்பட்டு பாக்கெட்டில் இருந்த பர்ஸ் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து லட்சுமணகுமார் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போதுதான் கோவிலில் உள்ள 33 சிசிடிவி கேமராக்களும் செயல்படாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலிலேயே கோவில் நிர்வாகம் சிசிடிவி கேமராக்களை பராமரிக்காமல் வைத்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு வந்த நீர் பச்சை நிறத்திற்கு எப்படி மாறியது என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து வீராணம் ஏரிக்கு கடந்த மே 25ஆம் தேதி வந்த தண்ணீர் பச்சை நிறத்தில் காட்சியளித்தது. தண்ணீர் பச்சை நிறமாக மாறியதற்கு சாயக்கழிவுகள் தான் காரணம் என விவசாயிகள் அச்சமடைந்த நிலையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரித்தது. அப்போது தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் தண்ணீர் நிறமாறியது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டனர். தஞ்சாவூர் அருகே சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 78 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட தார் சாலை ஒரு மாதத்திற்குள்ளாக பெயர்ந்து சுக்குநூறானது. தஞ்சையில் இருந்து அணைக்கரை வரை சுமார் 48 கிலோமீட்டர் தூரத்திற்கு 78 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை போடப்பட்டது. சாலை போடப்பட்டு ஒரு மாத காலத்திற்குள் ஐயம்பேட்டை, வழுத்தூர், வங்காரம்பேட்டை, பாபநாசம், திருப்பாலைத்துறை, உத்தானி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக போடப்பட்ட சாலைகள் பெயர்ந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. 78 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட புதிய தார் சாலை பெயர்ந்தது எப்படி? சாலை அமைக்கும் பணிகளில் திராவிட மாடல் கும்பல் முறைகேடு செய்துள்ளதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சாலை போட்டு முடிச்சாச்சு, இருந்தாலும் பள்ளமா தான் இருக்கு. புதிய சாலை போட்டது 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் போட்டிருக்காங்க. இந்த சாலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி போறோம். சரியான பள்ளமா இருக்கு. இந்த சாலை பணி எதுக்கு இப்படி கண்டுக்காம இருக்காங்க? அதிகாரிகளையே மெத்தன போக்குல இருக்காங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதை வேலை செய்யணும். அதிக வாகனங்கள், அதிக மக்கள் பயணிக்க, ஆயிரக்கணக்கான மக்கள்கள் பயணிக்கக்கூடிய இடம். இதை போட்டும் இந்த மாதிரி ஒரு பள்ளத்துல விபத்துகள் தான் ஏற்படுது, உயிர் சேதம் ஏற்படுது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்து கொடுக்கணும்னு நாங்க கோரிக்கை வச்சுக்கிறோம்.